அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல். கீரைனால இந்த காலத்து பசங்க ஓடுறாங்க. சீச்சி, கீரையை போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு ஒரு விளம்பரமே வந்தது ஒரு காலத்தில். ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து அதிகப்படியாக இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து எல்லா கீரையிலையும் இருக்குது. பசங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த கீரையை எப்படி கூட்டு சமைப்பது அப்படின்னு தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு குக்கரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு அளவான தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைங்க. பாசிப்பருப்பு வெந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 4 வரமிளகாய் போட்டு நல்லா சிவக்க வறுத்துடுங்க. அதில் ஒரு அரை மூடி தேங்காயை நறுக்கி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தேங்காய், இந்த பருப்பு இதை வறுத்து அரைச்சி போட்டால் நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். அதனால தான் அதை வறுத்து அரைக்கிறோம். இது அத்தனையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ஏற்கனவே வேக வச்சு பாசிப்பருப்போட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா நறுக்கி அதில் போட்டு அதையும் நல்லா வேக வைங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற கீரையையும் கீரை தண்டுகளையும் அந்த குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இந்த கீரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. அந்த தண்டுகளை கூட விடக்கூடாது, அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. அதையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டா, நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டா குழஞ்சி போயிடும். இப்போது குக்கரில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ரிலீஸ் ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் கலவையை அதில் கொட்டி 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கிளறி ஒரு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து அதை இறக்கி வச்சுட்டு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதை நல்லா தாளித்து அந்த கீரை கூட்டில் கொட்டிடுங்க. ருசியான கீரை கூட்டு ரெடி. இதில் தேவைப்பட்டால் தேங்காயோட பூண்டு, ஒரு 4 பூண்டு விழுதையும் போட்டு அரைச்சி அதில் போட்டலாம். இன்னும் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக பசங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் நமக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நன்றி நன்றி.